உதயநிதி ஸ்டாலினுடைய கைதினை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கூடியுள்ளனர். இது குறித்தாக என்னென்ன ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தஞ்சாவூரில் பேசிய விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சர்ச்சை கிளப்பியிருந்ததாக கூறி காலையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அதே போல பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அதே போல செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் குழுவும் காணொலி காட்சியின் வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்பது தொடர்பாகவும், அதே போல சட்ட ரீதியாக இதனை எதிர்கொள்வதற்கு என்னென்ன முறைகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவசர வழக்காக காலையிலேயே கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பா அதற்கு முன்னதாகவே இந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது? திமுக போராட்டம் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? தொடர்ச்சியாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீதான தொடர் தாக்குதல், அதே போல அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பது, அதே போல கைது நடவடிக்கை மேற்கொள்வது என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதே போல சட்ட ரீதியாக எதிர்கொள்வது தொடர்பாகவும் என்னென்ன பணிகள் இருக்கிறது, அதே போல சட்டத்தில் கைது நடவடிக்கைக்கு பிறகாக என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் அவரை விடுவிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படவும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திமுகவினிடையே இது பெரும் தொடர்ந்து போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கைது நடவடிக்கை என்பது ஏற்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் போராட்டங்களும் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செலினா, நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. இந்நிலையில் யாருடைய தலைமையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போகிறார்கள்? அதேபோல பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர்கள் என்னென்ன விஷயங்களை முன்வைக்க உள்ளார்கள்? இது குறித்தான விவரங்களை பதிவிடலாம். ஏற்கனவே திமுக சார்பில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எந்த விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கலாம், அதே போல தமிழகத்தில் நிகழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது எப்படி விவாதிக்கலாம் என்பது தொடர்பாகவும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் சட்டமன்றத்தில் நாளை கூட்டத்தொடர் என்பது கூடுவதற்கு முன்னதாகவே இந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவரை முடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாக தான் தொடர்ச்சியாக திமுக என்பது கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறது. இந்த நிலையில்தான் நாளை நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் உதயநிதி ஸ்டாலின் கைது கண்டித்தும், அதே போல தமிழகத்தில் நிகழ்ந்து வரக்கூடிய காவிரி விவகாரம் தொடர்பான பிரச்சனை, நீட் விவகாரம் தொடர்பான பிரச்சனை, அதே போல பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் குரல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கை தொடர்பாகவும் நாளை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தலைமையிலும், அதே போல கொறடா உள்ளிட்ட தலைமையில் கண்டன கோஷங்களை எழுப்புவது உள்ளிட்ட நடைபெறுவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் இன்று உதயநிதி ஸ்டாலின் உடனேயே தஞ்சாவூர் சென்று கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நாளை அவர்கள் அனைவரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பார்களா, அல்லது இந்த கைது நடவடிக்கை முழுமையாக அவர் விடுதலை ஆகும் வரையிலுமே அவருடனே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இருப்பார்களா என்பது தொடர்பாகவும் திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளாக செய்தி குறிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக நாளை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் கைது தொடர்பாக என்ன கண்டன கோஷங்களை எழுப்புவது, அதே போல சட்ட ரீதியாக என்ன பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கைது நடவடிக்கையை கைவிடுவதற்கு தமிழ்நாடு அரசிடம் என்னென்ன வலியுறுத்தலாம், அடுத்து உயர்நீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்றம் கூடியதுடனேயே காவிரி விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என்றுதான் திமுக திட்டமிட்டிருந்தது. அதே போல நீட் தேர்வில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மீதான போடப்பட்டிருந்த வழக்குகளையும் விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போல கொலை உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேசுவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான்
இந்த கைது நடவடிக்கை என்பது தற்பொழுது பரபரப்பான அரசியல் சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் கைது என்பது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாகவும் நாளை திமுக கண்டனங்களை தெரிவிக்கும் வகையில் ஒருவேளை கருப்பு சட்டை அணிந்து வந்தோ அல்லது கருப்பு பேட்சுகள் பதாகைகள் ஏந்தியவாறு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ளேயோ அல்லது வெளியேயோ கோஷங்களை எழுப்பது போராட்டம் நடத்துவதற்காகவும் திட்டமிட்டு இருப்பதற்காக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கைதை தொடர்ந்தே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. இதே போல அதிகாரப்பூர்வமாக திமுக சார்பில் போராட்டம் நடத்துவது தொடர்பாகவும் அறிவிப்பு என்பது வெளியாகும் என்றும் செலினா, எதிர்பார்க்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி.